நேற்றைய தினம் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் 10க்கு 6 பேர் அமெரிக்கா எடுத்த இந்த முடிவு, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தாக்குவது என்ற எடுத்த முடிவு பிழையானது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அமெரிக்க படைகளின் தலைமை அதிகாரி, அதாவது அமெரிக்காவின் படைகள், அதாவது ஜாயிண்ட் போர்ஸ் எனப்படுகின்ற அனைத்து படைகளையும் இணைத்து செயற்படுகின்ற படைகளின் மூத்த அதிகாரி அல்லது தலைமை அதிகாரி அவருடைய டான் கெயின் என்று ஜெனரல் டான் கெயின், அவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இந்த போர் 10 நாட்களுக்கு மேல் நீடிக்குமாக இருந்தால் அமெரிக்காவால் தாக்கு பிடிக்க முடியாத நிலைமை அல்லது அது நீண்டு செல்லக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும் என்று. அமெரிக்கா குறைந்த அளவு ஆயுதங்களை கைவசம் வைத்திருக்க அந்த நிலையில் இருக்குமா என்கின்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அது பல நாட்கள் நீடிக்குமாக இருந்தால் ஆம், உண்மை என்று சொன்னால் விமான எதிர்ப்பிற்காகவும் அல்லது ட்ரோன் எதிர்ப்பிற்காகவும் அல்லது இவ்வாறு தாக்குவதற்காகவும் இவர்கள் பாவிக்கின்ற ஏவுகணைகள் எத்தனை நாட்கள் ஈரான் இந்த தாக்குதலில் நின்று பிடிக்கப் போகின்றது என்பதில் தான் இருக்கின்றது. அதுதான் உண்மையான களநிலைமை. கனேடிய அரசு அல்லது கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் இதற்கு ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலமான தீர்வு என்பதற்கான கருத்தியல் ஒன்றை வைத்திருந்தார். அதுபோன்ற கருத்தியல் என்பது ரஷ்யாவிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு இந்த போர் என்பது தணிக்கப்படாவிட்டால் நிச்சயமாக பல திசைகளில் இதன் மாற்றங்கள் இருக்கும். அவர்களுடைய தாக்குதல் இலக்குகள் இப்பொழுது எண்ணெய் குதங்களை மற்றும் விமான நிலையங்களை மற்றும் மக்கள் கூடும் இடங்களை மற்றும் தூதரகங்களை எல்லாம் முன்வைத்து நடத்தப்படுகின்றபடியால் அவர்கள் இலக்குகள் நிர்மாணிக்கப்பட்ட தொடர்பாடல்களை வைத்திருக்கின்ற ஒரு தரப்பாகவும் தெரிகின்றது. இருந்தும் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற தாக்குதல்கள் பல நிலைமை விளைப்பாடுகளை, அதாவது எவ்வாறு களநிலைமையை மாற்றப் போகின்றது என்பது ஒரு அறியப்படாத நிலையாக இப்பொழுது இருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த லெபனானுக்கு விரிவாகப்பட்டதால் இது இப்பொழுது பிராந்திய போராக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஈரான் அதனை ஏற்கனவே இந்த சவுதி அரேபியா, பஹ்ரைன் மற்றும் துபாய் போன்ற நாடுகளை தாக்கி, குவைத், ஈவன் சைப்ரஸ் உள்ள பிரித்தானிய படை முகாமை நோக்கி ஏவியதாக இருக்கட்டும், அவர்கள் கூட மாற்றி வருகின்றார்கள். இதன் காரணமாக எண்ணெய் விலை என்பது நிச்சயமாக உயரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதைவிட உணவுப் பொருட்களின் விலைகள் என்பனவும் இந்த கப்பல் போக்குவரத்து போன்றவற்றினால் மாறப்போகின்றது என்ற எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த போரின் பொழுதும் அவர்கள் தரை மூலமான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த போரின் பொழுது நிச்சயமாக தரை மூலமாக இறங்குவதை தவிர்த்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இங்கே இன்னும் ஒரு விடயமும் இருக்கின்றது. இவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஒரு எக்ஸ்பைரி டேட்டை கொண்டவை. அவ்வாறு இவர்கள் அந்த 10 வருடமோ 15 வருடமோ அந்த ஆயுதங்கள் தங்களுடைய எக்ஸ்பைரி டேட்டை முடிவதற்கு முதல் இவ்வாறான போர்களில் ஈடுபடுவது கூட ஒரு வழக்கமாக இருந்து வருவதை நாங்கள் அந்த காலங்களை எடுத்து பார்த்தால் தெரியும். என்றால் இவர்களுக்கு இந்த ஆயுதங்களை இல்லாது ஒழிப்பது என்பதை விட இவ்வாறு போரின் பொழுது பாவிப்பது என்பது மிகவும் செலவு குறைந்தது. அமெரிக்கா ஈரான் போர் நாளுக்கு நாள் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முன்னேற்றங்கள் என்று தற்பொழுது நேற்றைய தினம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஈரானுக்கு எதிரான தாக்குதலின் பெரிய அலை இன்னும் வர இருக்கின்றது. தான் நினைத்த மாதிரி இந்த போர் நிறைவில் முடியாது, இன்னும் 1 மாதம் அல்லது அதற்கு கூட செல்லும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதே வேளையில் ஈரானிய அரசாங்கமும் ஈரானிய அரசுக்கு ஆதரவான கிளர்ச்சி குழுக்களும் தற்பொழுது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவான அகில் நாடுகளுக்கும் தமது ஏவுகணை தாக்குதல்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்கா அங்கிருந்து ஈரானில் இருந்தும் அயல் நாடுகளில் இருந்தும் மக்களை பாதுகாப்பாக வெளியேறுமாறு அறிவித்திருக்கின்றார். இந்த வேளையில் இந்த அமெரிக்கா ஈரான் யுத்தம் தொடர்பாக எங்களுடன் தன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வழமை போல் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. பொதுவாகவே இந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து இந்த ஈரானை குறிவைத்து மேற்கொண்ட தாக்குதல்களின் பின்னணி என்னவாக இருக்கலாம்? இது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அல்லது மத்திய கிழக்கில் ஆட்சிசார் சமநிலையை மாற்றும் ஒரு நீண்டகால அரசியல் திட்டமா என்றும் என்ன தோன்றுகிறது? அதே வேளையில் டொனால்ட் ட்ரம்பின் முயற்சி, டொனால்ட் ட்ரம்ப் தானாக எடுத்த முடிவா அல்லது வளமை போல் அவர் எடுக்கின்ற இந்த முடிவு சரியான முடிவாக இருக்குமா இல்லையா என்ற ஒரு கேள்வி எல்லோரிடம் இருக்கின்றது. நேற்றைய தினம் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் 10க்கு 6 பேர்
அமெரிக்கா எடுத்த இந்த முடிவு, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தாக்குவது என்ற எடுத்த முடிவு பிழையானது என்று சொல்லி இருக்கின்றார்கள். உங்கள் பார்வையில் இது எப்படி இருக்கின்றது? நிச்சயமாக. இது குறித்து இவ்வாறான தாக்குதல் முஸ்தீபுகளில் ஈடுபட்டிருந்த பொழுது, அமெரிக்க படைகளின் தலைமை அதிகாரி, அதாவது அமெரிக்காவின் படைகள், அதாவது அந்த ஜாயிண்ட் போர்ஸ் எனப்படுகின்ற அனைத்து படைகளையும் இணைத்து செயற்படுகின்ற படைகளின் மூத்த அதிகாரி அல்லது தலைமை அதிகாரி, அவருடைய டான் கெய்ன் என்று ஜெனரல் டான் கெய்ன், அவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இந்த போர் 10 நாட்களுக்கு மேல் நீடிக்குமாக இருந்தால் அமெரிக்காவால் தாக்கு பிடிக்க முடியாத நிலைமை அல்லது அது நீண்டு செல்லக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும் என்று. அதாவது அந்த போர் என்பது சில வேளைகளில் நீண்டு விரிந்து செல்லக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும் என்று இருந்த பொழுதிலும், இப்பொழுதைய தரப்புகளின்படி இஸ்ரேல் இந்த நடவடிக்கையில் முஸ்லிம்களாக ஈடுபட்டு இந்த தகவல்கள் ஆயத்துல்லா கொய்மேனி தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அது தயார் நிலையில் இருந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு தாங்கள் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான உத்தரவு கூட அவரால் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் இணைந்து செய்கின்றார்கள். ஆனால் இணைந்து செய்வதற்கான காரணம் நிச்சயமாக இந்த இஸ்ரேலின் விருப்பு. இப்பொழுது பார்த்தீர்களானால் இஸ்ரேலிய படைகள் பெய்ரூட்டின் தென்பகுதிக்குள் உள்ள கிராமங்களை விட்டு மக்களை வெளியேறுமாறு கூறி அங்கே உள்நுழைய தொடங்கிவிட்டன. எனவே அவர்கள் படுகை அல்லது நில கைப்பற்றுகை என்பதில் மிகவும் மிகவும் ஆவலாக இருக்கின்ற அல்லது அங்கிருந்து அரபியர்களை வெளியேற்றுகின்றதில் ஆவலாக இருக்கின்ற ஒரு காரணத்திற்காக அமெரிக்காவை ஈரானுடன் பொருதவிட்டு தங்களுடைய நடவடிக்கைகளையும் அவர்கள் இந்த சம நேரத்தில் எடுத்துச் செல்கின்றார்கள். அதற்கான நொண்டிச்சாட்டாக அவர்கள் கூறலாம். இந்த நடவடிக்கைகளின் மூலம் தாங்கள் அடைய விரும்புவது என்னவென்றால், தங்களுக்கு ஹிஸ்புல்லாவிடம் இருந்து ஏவுகணை இந்த பக்கங்களில் இருந்து வருகின்றது, அதனை தடுப்பதற்காக என்று. இவ்வாறு பார்ப்பதனால் உலகம் முழுவதையுமே இந்த நாடுகள் கைப்பற்ற வேண்டி வரும் என்றால், உலக நாடுகள் முழுவதும் ஆயுதங்களை வைத்திருக்கின்றன. உலக நாடுகளின் ஆயுதங்கள் என்பன போரின் பொழுது பாவிக்கப்படுகின்றன. இவர்கள் ஒரு தரப்பை தணிப்பதற்காக இவ்வாறான நடவடிக்கையை கைப்பற்றுகையும் மனித வெளியேற்றங்களையும் வைத்து செய்வார்களாக இருந்தால், அது நிச்சயமாக இவர்கள் விரும்புகின்ற, அதாவது லாஸ் ஏஞ்சலஸ் அதாவது மிடில் ஈஸ்ட் என்கின்ற அல்லது இந்த காசாவை ஒரு நவீன களியாட்ட இடமாக மாற்றுகின்ற கனவு திட்டத்தின் ஒரு அங்கமாக கூட இருக்கலாம். ஆனால் இவர்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற சில பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால், இந்த போர் என்பது இப்பொழுது இவர்களுடைய தூதரகங்களை ஆளில்லா விமானங்கள் தாக்குவதாகவும், சவுதி அரேபியாவில் உள்ள தூதரகங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன மற்றும் பொதுமக்களை வெளியேறுமாறு, அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக மத்திய கிழக்கில் வெளியேறுமாறு டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுள்ளார். இதற்கான காரணங்கள் அங்கே இந்த பிரச்சனை என்பது மக்களிடையே கூட பரவக்கூடியதாகவும் அல்லது இந்த ஈரான் ஆதரவு, இந்த மத ஆதரவு உள்ளவர்கள் ஈரான் ஆதரவாளர்களாக மாறக்கூடியதாகவும் தாக்குதல்கள் நடத்தக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரம் அமெரிக்கா கூட இந்த போரில் முதல் நாளே இந்த ஆன்மீக தலைவர் அல்லது அதியுச்ச தலைவர் இறந்தபடியால் ஏற்பட்ட நிலைமைகள் காரணமாக அதிகமான ஏவுகணைகளை உபயோகித்திருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஏவுகணைகளின் தொகை குறையலாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு இது. அதாவது அமெரிக்கா குறைந்த அளவு ஆயுதங்களை கைவசம் வைத்திருக்க அந்த நிலையில் இருக்குமா என்கின்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அது பல நாட்கள் நீடிக்குமாக இருந்தால் உண்மை என்று சொன்னால், விமான எதிர்ப்பிற்காகவும் அல்லது ட்ரோன் எதிர்ப்பிற்காகவும் அல்லது இவ்வாறு தாக்குவதற்காகவும் இவர்கள் பாவிக்கின்ற ஏவுகணைகள் எத்தனை நாட்கள் ஈரான் இந்த தாக்குதலில் நின்று பிடிக்கப் போகின்றது என்பதில் தான் இருக்கின்றது. அதுதான் உண்மையான களநிலைமை. மனித உயிரிழப்பில் உண்மையிலேயே 1000க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகிவிட்டார்கள். ஈரானில் 800க்கும் மேற்பட்டவர்கள், மற்ற இடங்களிலும் இப்பொழுது இஸ்ரேலில் 11 பேர் மற்றும் இங்கே அமெரிக்க படைகள் ஒரு 6 அல்லது 7 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். போன்ற சேதங்கள் என்பன தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது இப்பொழுது ஒரு பரந்துபட்ட போராக விரிந்து வருகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கனேடிய அரசு அல்லது கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் இதற்கு ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலமான தீர்வு என்பதற்கான கருத்தியல் ஒன்றை வைத்திருந்தார்.
அது போன்ற கருத்தியல் என்பது ரஷ்யாவிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு வந்து இந்த போர் என்பது தணிக்கப்படாவிட்டால் நிச்சயமாக பல திசைகளில் இதன் மாற்றங்கள் இருக்கும். அது உலக பொருளாதார நிலையாக இருக்கட்டும், பயண நிலையாக இருக்கட்டும், அல்லது இந்த பாதுகாப்பு நிலையாக கூட இருக்கட்டும். அது பலத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற நிலைமை இருக்கின்றது. ஆனால் இது அமெரிக்கா விரும்பி ஏற்ற போர். இதன் விளைவுகள் என்பன இன்று தெரியாவிட்டாலும் அது மாதங்கள் கடந்தோ அல்ல வருடங்கள் கடந்தோ தெரியக்கூடிய அளவிற்கு சில வேளைகளில் மேற்குலகில் இவ்வாறான சிறு சிறு குழுக்களாக ஈரானிய அல்லது இந்த அதாவது அரபு குழுக்கள் கூட மாறக்கூடிய சாத்தியத்தை இந்த போர் ஏற்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த ஈரானின் பதிலடி தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல், ஆளில்லா ட்ரோன் தாக்குதல்கள். இதன் காரணமாக எண்ணெய் விலை, வர்த்தகம் மற்றும் விமான போக்குவரத்து எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்? மற்றது இது ஒரு நீண்டகால பிராந்திய போருக்கு வழிவகுக்குமா என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? நிச்சயமாக. அதாவது ஈரான் எவ்வாறு இந்த சண்டையில் தாக்கு பிடிக்கப் போகின்றதோ, அதுதான் இந்த சண்டையின் போக்கை தீர்மானிக்கப் போகின்றது. ஈரானின் புது தலைமை என்பது தேர்வு செய்யப்பட்டு, அவர்கள் எவ்வாறு செல்வார்கள் என்பதை விட, இந்த அமெரிக்காவின் அல்லது அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களின் அவர்களுடைய தகவல் மற்றும் வலைப்பின்னல்கள், பாதுகாப்பு வலைப்பின்னல்கள், இப்பொழுது ஒரு ஏவுகணையை தாக்குதலை மேற்கொள்வதாக இருக்கட்டும், அல்லது ஒரு அம் சமிஞ்சை அல்லது ஒரு தொடர்பாடலை மேற்கொள்வதாக இருக்கட்டும், அதற்குரிய வலைப்பின்னல் கட்டமைப்பை இவர்கள் தகர்த்ததாகத்தான் இவர்கள் ரேடார் ஸ்டேஷன் மற்றும் பல பல இடங்களை எல்லாம் தகர்த்திருக்கின்றார்கள். எனவே அவர்களால் மீள ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையை தொடர்ச்சியாக உடனடியாக செய்ய முடியுமா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் நிலைமையை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய தாக்குதல் இலக்குகள் இப்பொழுது எண்ணெய் குதங்களை மற்றும் விமான நிலையங்களை மற்றும் மக்கள் கூடும் இடங்களை மற்றும் தூதரகங்களை எல்லாம் முன்வைத்து நடத்தப்படுகின்றபடியால் அவர்கள் இலக்குகள் நிர்மாணிக்கப்பட்ட தொடர்பாடல்களை வைத்திருக்கின்ற ஒரு தரப்பாகவும் தெரிகின்றது. இருந்தும் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற தாக்குதல்கள் பல நிலைமை விளைப்பாடுகளை, அதாவது வந்து எவ்வாறு கள நிலைமையை மாற்றப் போகின்றது என்பது ஒரு அறியப்படாத நிலையாக இப்பொழுது இருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த லெபனானுக்கு விரிவாகப்பட்டதால் இது இப்பொழுது பிராந்திய போராக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஈரான் அதனை ஏற்கனவே இந்த சவுதி அரேபியா, பஹ்ரைன் மற்றும் துபாய் போன்ற நாடுகளை தாக்கி, குவைத், ஈவன் சைப்ரஸ் உள்ள பிரித்தானிய படை முகாமை நோக்கி ஏவியதாக இருக்கட்டும், அவர்கள் கூட மாற்றி வருகின்றார்கள். இதன் காரணமாக எண்ணெய் விலை என்பது நிச்சயமாக உயரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதைவிட உணவுப் பொருட்களின் விலைகள் என்பனவும் இந்த கப்பல் போக்குவரத்து போன்றவற்றினால் மாறப்போகின்றது என்ற எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மற்றது விமானங்கள் மூலம் வருகின்ற பயணிகளின் தொடர்பாடல்கள் மற்ற பயணங்கள் என்பன பெரிய தடையை சந்தித்துள்ளன. அது நிச்சயமான ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விடயமாகவும், அதேவேளை இந்த சரக்கு விமானங்கள் கார்கோ பிளேன்ஸ் எனப்படுகின்ற உடனடி விமான, அதாவது விரைவு பொருளாதாரத்துக்கான விமானங்களின் போக்குவரத்துக்கள் கூட பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே இது உலகளாவிய ரீதியிலான பாதிப்பு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வந்து கொண்டிருக்கும். இப்பொழுதைய செய்திகளின்படி அமெரிக்கா இந்த போரை தொடர்ந்து நடத்த போகின்றதா, அல்லது இந்த அவர்களுடைய அந்த ஜெனரல் அந்த டான் கெயின் கூறியது போல இவர்கள் ஒரு நீண்ட கால போருக்குள் தங்களை உட்படுத்தி அதன் மூலம் ஆபத்துகளை சந்திக்க போகின்றார்களா என்கின்ற நிலை இருக்கின்றது. அதாவது எந்த போரின் பொழுதும் அவர்கள் தரை மூலமான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த போரின் பொழுது நிச்சயமாக தரை மூலமாக இறங்குவதை தவிர்த்து தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள். இங்கே இன்னும் ஒரு விடயமும் இருக்கின்றது. இவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஒரு எக்ஸ்பைரி டேட்டை கொண்டவை. அவ்வாறு இவர்கள் அந்த 10 வருடமோ 15 வருடமோ அந்த ஆயுதங்கள் தங்களுடைய எக்ஸ்பைரி டேட்டை முடிவதற்கு முதல் இவ்வாறான போர்களில் ஈடுபடுவது கூட ஒரு வழக்கமாக இருந்து வருவதை நாங்கள் அந்த காலங்களை எடுத்து பார்த்தால் தெரியும். என்றால் இவர்களுக்கு இந்த ஆயுதங்களை இல்லாது ஒழிப்பது என்பதை விட இவ்வாறு போரின் பொழுது பாவிப்பது என்பது மிகவும் செலவு குறைந்தது. இவற்றை எனவே அது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. இருந்தும் இது ஒரு கபட நாடகம் என்பதில், அதாவது இவ்வாறு நீங்கள் குறிப்பிட்டது போல அமெரிக்க மக்கள் இந்த போரை விரும்பவில்லை என்றில்லை. அதற்கும் மேலாக ஒரு நாட்டை பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தி கொண்டு அது அந்த நாட்டின் தலைவரை கொன்றது என்பது அவர்கள் அந்த முடிவுகளை ஆராய்ந்தார்களா, அல்லது இஸ்ரேலின் வசப்பட்டு இஸ்ரேல் வழி செல்கின்றார்களா என்ற கேள்வியைத்தான் இப்பொழுது மக்கள் முன்னே வைத்துள்ளது.
இப்படியாகத்தான் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி ஆரம்பத்தில் இந்த போர் முடிவுக்கு வருமா இல்லையான்னு இப்ப 4 ஆண்டுகள் கடந்தும் இந்த போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இப்பொழுது இந்த போரை முடிவதற்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். கனடிய வெளிவார அமைச்சர் அனிதா ஆனந்தும் சமாதான முயற்சிகளுக்கு கனடா முன்னிற்கும். கனடா தனது ஒத்துழைப்பை வழங்கும் என்று கூறியிருக்கிறது. வரும் நாட்களில் இந்த போரை நிறுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது ஏதாவது ஒரு வல்லரசுகளோ அல்லது ஏதோ ஒரு நாடுகளோ எந்த விதமான முயற்சிகளை எடுக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? இல்லை இவ்வாறு அதாவது இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள். கனடா கூட அயத்துல்லா கொய்மேனி ஒரு அங்கீகரிக்கப்படாத அல்லது ஒரு அநாகரிகமான தலைவர். அவர் மக்களுக்கு எவில் என்கின்ற வார்த்தையை அவர் ஒரு மனித வர்க்கத்தை சார்ந்தவராக கருதக்கூடியவர் இல்லை. ஆனால் நிச்சயமாக இந்த பிரச்சனை தீர்வுக்கு வர வேண்டும் என்கின்ற காரணத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது போன்று இப்பொழுது பாதுகாப்பு சபை கூட உடனடியாக கூறியது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஐக்கிய நாடுகள் சபையிலோ நம்பிக்கை வைப்பது என்பதை நாங்கள் தகர்க்க வேண்டும் என்று சொன்னால், காசா போரின் பொழுதும் பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் அவையோ அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தையோ நாடி அந்த போரை நிறுத்துவதற்காகவும் இனப்படுகொலை அந்த விவகாரம் என்பதை நிரூபிப்பதற்காக முயன்ற பொழுதும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அவர்களால் முடியவில்லை. ஆனால் இது ஒரு சாதாரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சண்டையாக இருக்குமாக இருந்தால் அது நாளை அல்லது நாளை மறுதினம் அவ்வாறு முடிய வேண்டும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தாங்கள் நினைத்ததிலும் விட இந்த போர் நீடித்து கொண்டு செல்லும், 4-5 வாரங்களுக்கு இது செல்லும் என்கின்ற காரணத்தை கூறியிருக்கின்றபடியால் அதனையும் கடந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இந்த 4-5 வாரங்கள் என்பதை ஈரானுக்கு ஒரு தெளிவான நிலைக்கு வரக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடியதான நிலையை ஏற்படுத்தும். அல்லது இந்த உள்ளக இப்பொழுது அங்கே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அமெரிக்க எதிர்ப்பு என்பது சில வேளைகளில் விரிவடையக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும். ஏனென்றால் இப்பொழுது இஸ்ரேல் என்பது லெபனானில் இருந்து அங்கு மக்களை வெளியேற்றி அங்கே ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்கின்ற பொழுது அது சாதாரணமாக இந்த மக்கள் மத்தியிலான ஒரு பரம்பலுக்கு இந்த வழியை ஏற்படுத்தும். அவ்வாறான நிலையில் இதனை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு போராக மாற்றி அதன் மூலம் இனி பேச்சுவார்த்தைகள் மூலம் இதற்கு அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முயற்சிகளில் நாடுகள் ஈடுபடும் என்கின்ற நம்பிக்கை ஆரம்பத்தில் இருந்து இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அதற்கான முஸ்தீப்புகளை ஈரான் எவ்வாறு வரவேற்கும் என்கின்ற நிலைமை இருக்கின்றது என்றால், இப்பொழுது ஈரான் ஒரு விடயத்தை தெளிவாக தெரிவித்திருந்தது. தங்களுடைய அந்த புதிய தற்காலிக தலைமை, புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரையான தலைமை என்பது அமெரிக்காவுக்கு எந்த விதமான சமிஞ்சைகளையும் காட்டவில்லை. தாங்கள் பேச்சுக்களில் கலந்து கொள்ள தயார் என்று. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவ்வாறு தெரிவித்தது, இந்த புதிய தலைமை தங்களுடன் பேச தயாராக இருப்பதாக தெரிவித்தது பொய்யான கருத்து என்று. இவ்வாறான நிலைமைகளில் இது எவ்வாறு செல்லும் என்று தெரியாத பொழுதும் ஒரு நீண்ட மத்திய கிழக்கு போராக இது மாறாது என்கிற நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருக்க வேண்டியதற்கான காரணம் அந்த பல மத்திய கிழக்கு நாடுகளின் பொருளாதாரம் என்பது சீரழிந்து வருகின்றது. இந்த பொருளாதார சீரழிவு என்பது சாதாரணமான நிலைமையில் அல்ல, இது பெரிய நிலைமையாக மாறி இருக்கின்றது. எனவே இது உலக பொருளாதார சீரழிவாக மாறுவதற்கு முதல் நிச்சயமாக ஒரு மட்டுப்படுத்தலுக்கு இது வரும் என்று நம்புவோம். ஆனால் எதுவும் எங்களுடைய கைகளில் இல்லை. நாங்கள் பார்வையாளர்களாகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி சுரேஷ் சர்மா. இந்த வேளையில் இணைந்து கொண்டு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி தர்மா, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.